அண்ணாமலையார் கரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அற்புதமான காலை பொழுதில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3வது நாள், அக்டோபர் மாதம் 2025. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் முடிஞ்சது. எல்லாருக்கும் நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டோம். எவ்வளோ அற்புதமான ஒரு கலாச்சாரம் பாருங்கள். நம்ம உபயோகிக்கக்கூடிய அந்த உபகரணங்கள், வாகனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிறது தான் ஆயுத பூஜை இல்லையா? சரஸ்வதி பூஜையில் அம்மா சரஸ்வதி அம்மாவுடைய அருளோட நிறைய குழந்தைகள் ஸ்கூலில் புதுசாக சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு படிப்பையும் கொடுத்து அவங்கள அற்புதமான ஒரு மனித பிறவிகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தினம். ஸோ இந்த மாதிரியான நம்ம கலாச்சாரத்தில் ஊறிப்போன ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறது தான். இப்போ மாட்டுப்பொங்கல் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய விலங்குகள் வளர்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்கிறோம். அது மாதிரி பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு இதில் நம்ம பிறந்திருக்கோம். இதுக்கு நம்ம அதுக்கே ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். மரம், செடி, கொடிகள் அவற்றுக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்திங்கன்னா தலைவிருட்சம்னு ஒன்று வச்சு அதை வணங்க வச்சு அதை மதிக்க வச்சு நம்மளை மரியாதை கொடுக்க வைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விலங்கினத்தை வாகனமாக வச்சுருப்பாங்க. பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா மூஷிக வாகனம், முருகனுக்கு மயில், சேவல், மயில், பாம்பு இதெல்லாம் இருக்குது. துர்க்கை அம்மனுக்கு பாருங்கள், அதாவது அது வைல்டு அனிமல்ஸாக இல்லை சாதுவாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் இடம் இருக்குது. அவங்க அதில் நம்ம ஊறி போய் வந்திருக்கோம். அதனால தான் நம்ம பெருசாக யார் கூடயும் போய் எதிர்த்தாப்பில் போய் போரிடுறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். உலக நாடுகளில் இன்னொன்று ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே பாமா போட்டு கொள்ளு, டெரரிஸ்ட்டு அது இதெல்லாம் வருது. இந்திய நாடு தான் உலகத்துக்கே ஒரு முன்னாதாரமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நாடு. அதை பிரிக்கக்கூடிய சக்திகள் எவ்வளோ வந்தாலுமே நம்மளால் அதை இது பண்ண முடியுது. எத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இவ்வளோ அமைதியாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அண்ணாமலையாரோட அருளாசியை பெறுறதுக்கு இன்றைக்கி நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி இன்றைய தினத்தை ஆரம்பிப்போம். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாயன்னு சொல்லி அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலா என்று சொல்லி இன்றைய தினத்தை ஆரம்பிக்கலாம்.